நீ யாருன்னு எனக்கு தெரியணும். உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, யாரு தப்பு தப்பா பேசுறாங்க அப்படின்னு கேட்டா கடைசியில கண்ணம்மா, சென்னையில இருக்கிற கண்ணம்மா, என்னம்மா உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியணும். சரியா? நீ யாருன்னு எனக்கு தெரியணும். கமிஷனர் ஆபீஸ்க்கு நீ எதுக்கு வந்த? என் வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை ஏன் நீ கேட்டு வாங்கிட்டு போன? உனக்கும் கொரிலாவுக்கும் என்ன டீலு? புரியுதா? நீ யாரு? எதுக்கு என்ன தேடி வந்த? என் வீட்டுக்கு நீ தானே வந்த? நானா உன்னை கூப்பிட்டேன்? ஏண்டி நானா உன்னை கூப்பிட்டேன்? வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியாத நாய் நீ. உன் வீட்டு அட்ரஸ் சொல்றதுக்கே பயந்து தொட நடிங்க நீ. என் வீட்டுக்கு வாடி. ரெண்டாவது யூகேவை அந்த ஆளு நான் ஏன் திட்டணும்? அந்த ஆளுக்கு எனக்கு என்ன இருக்குது? அந்த ஆளு எனக்கு என்ன இருக்குது? ஏன்டி அந்த ஆளை திட்ட சொல்லி நீ வந்து நீ பேச சொல்லி அந்த ஆளை திட்டு கழுவி ஊத்து அவனை வைக்க கூடாது, அவனை பிடிக்க கூடாது, இவங்களெல்லாம் பேச்சு செய்யன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இதெல்லாம் வந்து நீ என்ன செய்ய சொல்ற காரணம் என்ன? ஏன் இப்ப நான் அந்த லைவ் எடுத்துன்னு போயிட்டு உனக்கு வேலை பாக்குதாங்க பாரு, எப்படி சைபர் கிரைம்ல வேலை பாக்குறாங்க பத்தியா, அவங்க கிட்ட இந்த வீடியோ எடுத்துன்னு போய் கொடுக்குற. நான் உன்ன மாதிரி எல்லாம் போட்டு போட்டு டிலீட் பண்ணிட்டு ஓட மாட்டேன். எப்படி உன்ன மாதிரி போட்டு போட்டு பிரேட் போட்டு தொட நடிக்கிட்டு ஓட மாட்டேன். இந்த வீடியோ எடுத்துன்னு போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்குற. புரியுதா? இன்னும் 2 நாள் போரு. நான் கம்முனுங்கிறவங்கள கூட நான் கம்முனு சிக்கணும்னு என் வழியில நான் போயிட்டு இருக்கேன். ஏதோ வீடியோ போட்டாமா, மக்கள்கிட்ட பேசினாமா, என் சேனல் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு இருக்க முடியல. போயிடு வேணா நீ உள்ள போறது கன்ஃபார்ம் தான். ஒரு ஆள் கிட்ட நீ ஒரு ஆள் கிட்ட பகச்சிக்கல, நீ 10 15 20 பேர் கிட்ட பகச்சு வச்சுக்கிற. மொத்தம் 20 இடத்துலயுமே உனக்கு எஃப்ஐஆர் விடும். அது மொத்தமே இங்க வந்து விடும். வெயிட் பண்ணு. திமுரு பிச்சைக்காரியா? உன் வீட்டுக்கு வந்துங்கிற ஸ்டேட்டஸ் என்னடி ஸ்டேட்டஸ்? புறம்போக்கு நாயே என்ன ஸ்டேட்டஸ்? நீ பணம் பருப்புனா நீ யார் வயிற்றுல வச்சு யார் தாலி ஏற்றி அவங்ககிட்ட ஃப்ராட் பண்ணி அவங்க ஏமாத்தி சொத்து சேர்த்தியோ, யாரை ஏமாத்தி மொத்த துணுக்குறியா? நாங்களாம் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். 1000 ரூபாய் வரணும், நாங்க போய் கஷ்டப்படணும். புரியுதா? நேரா பேசுறீ. ஏன் ஜாடா மாடியா பேசுற? நேரா பேசு. ஏன் ஜாடா மாடியா பேசுற? ஆளை விட்டு நம்ம பேச வைக்கிற. என்ன மிரட்டினா பயந்துருமா? மிரட்டினா நான் பயந்துருவனா? எந்த விஷயத்துலயுமே நம்ம இனிமே போக கூடாது. வேணாம், நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போலான்னு நான் சொல்ல இந்த வீடியோ எடுத்துட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல நீ கமிஷனர் சைபர் கிரைம்ல நீ கொடுக்குற. புரியுதா? நீ கொடுக்கலனா அடுத்தது நான் போற இடம் வேற. நான் போற இடத்துக்கு நான் போவேன். மொத்த பேருமே நான் சொல்லுவேன் எனக்கு என்னென்ன நடந்துச்சு, எனக்கு என்னென்ன பண்ணாங்க, என்ன என்னென்ன செஞ்சாங்க, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, மொத்தத்தையும் அங்க சொல்லுவேன். பேர் முதற்கொண்டு சொல்லுவேன். எனக்கு பவர் அதிகம். புரியுதா? மற்ற தப்பு பண்ணாதான் நான் வெயிட் பண்ணோம். உங்களை மாதிரி ஃப்ராட் ஆடி நானு? உங்களை மாதிரி ஃப்ராடா நானு? உங்களை மாதிரி சீனை போட்டு நான் சுத்தி நிக்கிறேன்? ஏமாத்தி துணுகுனே லைவ்ல நான் என்ன வார்த்தை பேசுறேன்? எல்லாம் காது குத்து கேட்க முடியல. நீ டிலீட் பண்ணி போயிட்டா உன் வீடியோ எடுக்க முடியாதா? நேத்து நீ பேசுறீங்க. நேத்து நைட்டு 1 மணிக்கு அவரை பேசுறேன். கமிஷனர் ஆபீஸ்ல உனக்கு என்ன சொன்னாங்க? அந்த மேடம் என்ன சொன்னாங்க? உன்னை யூடியூப்குள்ள எல்லாம் போகாத, யூடியூப் எல்லாம் போடாத, லைவ்ல நீ லைவ் போட்டேன்னு உனக்கு கேட்டாங்களா? கேட்டாங்களா இல்லையா? நீ எல்லாம் எதுக்கு யூடியூப்ல போற, உனக்கு என்ன யூடியூப்ல வேலைன்னு என்ன வச்சுன்னா உனக்கு கேட்டாங்க? ஐயோ யாரு சொன்னது? யூடியூப்குள்ள எல்லாம் நான் போலியே. அது போன மாசம் பேசுறது சொல்லுது மேடம். அக்கா போன மாசம் பேசுறது சொல்லுது அக்கான்னு சொன்னேன். என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் இருங்க ஒரு நிமிஷம் கமெண்ட் படிச்சுட்டு வரேன். அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. இருங்க நான் சொல்றேன், எல்லாமே சொல்ல வரேன். இந்த வீடியோ அப்படியே கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். அவ என்ன பண்ண சொன்னா, என்னென்ன நான் செஞ்சேன், என்னென்ன செய்ய சொன்னா, எதெல்லாம் என்கிட்ட பேசினா நான் உங்களுக்கு நான் லைவ்ல சொல்றேன். இந்த வீடியோ அப்படியே கமிஷனர் ஆபீஸ்க்கு போட்டோம் வச்சுக்கிட்டோம். அந்த கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எனக்கு பதில் சொல்லணும். அதுதான் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். ஆனா இவ பண்றதுல பார்த்தா நாளைக்கே நான் போய் நின்றுவோம் போல. இவளாலதான் அவங்க வந்து என்கிட்ட பாரு, இவளாலதான் அவங்க வந்து பண்ணிக்க போறாங்க. அது என்ன தெரிஞ்சு போச்சு. பேச விட்டு வேடிக்கை பாக்குறாங்க போல. வர வெயிட் பண்ணு. தனம் என்ன தெரியல. ஓகே நான் உன் கூட ஓகே புரியலையா? எம்மா சாமி. ஓகே வீரபாகு வாங்க. கண்ணம்மா உனக்கு சென்னை பத்தி என்னம்மா? சும்மா மூடிட்டு போமா, சும்மா சீண்டாதம்மா, ஆடி போயிடுவம்மா சொல்லுது. ஆடி போயிடுவம்மா. ஓகே ஆமா நீ லோக்கலு என்ன? நீ லோக்கலு ஒரு லோக்கலா சொல்லுது. ஆமா ஏடி நீ சொன்னாலும் சொல்ல கட்டியும் நாங்க ஏழை தான். சரியா? நாங்க கஷ்டப்பட்டாதான் எங்களுக்கு சாப்பாடு. எனக்கு குழந்தை புள்ள குட்டி புருஷன் மாமியார் மருமக வீடு வாடகை வீடு தான். 13,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். புரியுதா? நாங்க யாரையும் இந்த லேண்ட் வித்து தரேன் ஏமாத்தி வாங்குறது டச் புஷன் இங்கிலீஷ்ல பேசிட்டு என்கிட்ட வைரங்குது, என்கிட்ட தங்கங்குது, நான் இவ்வளவு எல்லாம் செஞ்சேன், நான் இவ்வளவு எல்லாம் பண்ணுவேன்னு நாங்கெல்லாம் ஃப்ராடு கிடையாது.
சரியா? நீ ஃப்ராடுன்னு நீயே உன் லைவ்ல உட்காந்து மக்களுக்கு நீயே வச்சுட்டு போட்டு காட்டினுக்கிற. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது வந்துரும் வெளியில. வெயிட் பண்ணு. அடுத்த கொரியில நீ தான் கன்ஃபார்மா. அதை நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அதான் கேட்டுக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து தினம் அதை கேட்டுக்கிறேன். இந்த லேடி யாரு? இந்த லேடிக்கு ஏன் போன் நம்பர் கொடுத்தீங்க? இந்த லேடி ஏன் வீட்டுக்கு வந்தது? என்கிட்ட பென்ட்ரைவ் எதுக்கு வாங்கி போச்சு? வாங்கி போயிட்டு அந்த பென்ட்ரைவ் எங்கிட்ட அழைச்சிட்டா முடிஞ்சு போச்சா? என் வாயின்னு இல்ல 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ண சொல்லிட்டு பப்ளிக்கே இருக்குது. கேட்டா எடுத்து கொடுக்க போறாங்க. இவங்க செய்யல, இவங்களுக்கு மேல் இடத்துல இருக்கிற அதிகாரிங்க பார்க்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? எனக்கு நியாயம் கிடைக்காதா? எனக்கு நான் நியாயம் கிட்ட போய் கிடைக்காதா? கிடைக்கும். வெயிட் பண்ணு. நீ பணத்தால் அடிப்ப. எப்படி? நீ பணத்தால் அடிப்ப. நான் ஓடுவேன். நான் ஓடி நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன். சரியா? புரியுதா? சும்மா வந்து உருட்டக்கூடாது. அண்ணட காட்சி தான் நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம், சாப்பிடுவோம், நிம்மதியா தூங்குவோம். புரியுதா? எங்களுக்கு எல்லாம் இருக்குடி. எங்களுக்கு எல்லாம் இருக்கு. பொறுப்புகள் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, புருஷன் இருக்குது, குடும்பம் இருக்கு. புரியுதா? உனக்கு தான் எதுவுமே இல்ல. புரியுதா? உனக்கு எதுவும் இல்ல. அவ்வளவு பணம் வச்சுக்கிறவ நான் ஸ்கூல் வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த வச்சு எந்த பிசினஸ் பண்ண யாருக்கு தெரியும்? என்ன பிசினஸ் மொத நீ யாரு? முத நீ யாரு? நீ யார்? எனக்கு அது தெரியணும். சொல்லி நீ யாரு? அங்கங்க எஃப்ஐஆர் வந்துருக்கு உன் மேல. அது தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு? நான் ஏன் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது? உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. புரியுதா? நான் உன்னை தேடி வரல. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி தான் கொரிலா யாரும் எனக்கு தெரியாது. நான் 2 லட்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னை பத்தி பேசி முத காலை வச்சு என்ன அப்புறம் போய் கேச போட்டு உள்ள தூக்கி வச்சா. இப்ப உள்ளகிறாளா? புரியுதா? நீ கொரிலா தூக்கி உள்ள வச்ச? மூஞ்சும் மொகர கட்டியா நீ தூக்கி வச்ச உள்ள? நல்லா வந்துறியா வாயில? அப்புறம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிற. என்ன நீ வாய் உனக்கு அப்படி பேசி வச்சிருக்கிற? சி, பொம்பளை நீ எல்லாம் இன்னும் தேனை ஊத்தி அதை நக்கு அவன் சப்பு இப்படி எல்லாம் பேசுவாங்க. நீ டிலீட் பண்ணா அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க மாட்டேனா? மீடியா மொத்தத்தையும் கூப்பிட்டு பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன். உலகத்துக்கு உன ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவேன். பாக்குற நீ? பாக்குறியா? யார் கொண்டு போய் எதுல சேர்க்கிற நீ? யார் நீ? நீ கொரிலா கூட சேர்ந்து மொத்த கூத்து அச்சுவ நீ. இவளும் கூட ஃப்ராடு கூட சேர்ந்து குமால் அச்சுவ நீ. எல்லார்கிட்ட வாங்கி துணியோ வாங்கி போட்டே உன்னைய மத்த யாரு? நீ யாரு? முதல்ல என்கிட்ட ஏன் வர நீ? உனக்கு எனக்கு என்ன இருக்குது? முன்ன நீ பாத்திருக்கியா? என்கிட்ட பேசுறியா நீ? நீ தானே கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ண. நான் இப்பவே வரேங்க, உங்க வீடு சொல்லுங்க, வந்தவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி தொஞ்சினடி. பிச்சைக்காரி மாதிரி பிச்சைக்காரி.